Hello viewers, welcome back to RAM Solution. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ்ல உள்ள ஒரு 5 unknown tricks பத்தி பார்க்க போறோம். விண்டோஸ்ல உள்ள உங்களுக்கு தெரியாத ஒரு 5 tricks பத்தி பார்க்க போறோம். சோ அது என்னென்ன tricks அப்படிங்கறத நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை நீங்க Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சடனாக உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கீபோர்டில் விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஏரோவை யூஸ் பண்ணிக்க வந்து எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. கீழே வந்து ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரா பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேவையானதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட கீபோர்டில் நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் வி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி காப்பி பண்ண எல்லா டெக்ஸ்ட்டும் ஃபோட்டோஸும் அதில் வியூ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மொபைலில் நீங்கள் வந்து எமோஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க. விண்டோஸில் எப்படி யூஸ் பண்ணுறது? கீபோர்டில் நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் டாட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நிறைய எமோஜி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எமோஜி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. சடனாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து Alt + Tab ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சடனாக ஸ்பீடாக நீங்கள் வந்து விண்டோஸ் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக விண்டோஸில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணுவீங்க. பட் டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு நீங்கள் கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். அது பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பார். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from RAM Solution.